இன்னைக்கு நம்ம பார்க்குற ரெசிபி என்ன பார்த்தீங்கன்னா, இந்த பூண்டு மிளகு சாதம். இந்த பூண்டு மிளகு சாதம் சொல்லும்போது, நீங்க ரெகுலரா பண்ற அந்த பக்குவம் இல்ல. இது வைத்திய சாதம்னு சொல்லுவாங்க. அதாவது உடம்பு சரியில்லாத டைம்ல வந்து, இந்த சாதம் சாப்பிட்டா நமக்கு வந்து உடம்பு குணமாகும். ஸோ அந்த மாரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. ஸோ அதனால தான் இது வைத்திய சாதம்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு புரியிற மாரி வந்து இத வந்து பூண்டு மிளகு சாதம் சொல்லியிருக்கேன். இதில பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பொடி வகைகள் எதுவும் யூஸ் பண்ண மாட்டாங்க. இதில பொடி வகைங்கன்னா, இந்த மிளகாத்தூளு, மல்லித்தூளு, அப்புறம் மஞ்சள்தூள், அப்புறம் கரம் மசாலா அந்த மாரிலாம் எதுவுமே இருக்காது. பெரும்பாலும் பூண்டு சாதம் சொல்லும்போது நல்லா வாசமா இருக்கும். நல்லா சாப்பிடலாம்னு சொல்லிட்டு நல்லா விரும்பி சாப்பிடுவோம். அதே டைம்ல எண்ணெய்லாம் போட்டு சாப்பிடுவோம். ஆனா இந்த இடத்துல வந்து எண்ணெய் யூஸ் பண்ண மாட்டோம். இந்த நெய் யூஸ் பண்ணுவோம். இந்த நெய் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து உடம்புக்கு வந்து இந்த போனு எல்லாத்துக்கும் வந்து ஸ்ட்ரென்த் குடுக்குறது வந்து இந்த நெய் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பங்கா இருக்கு. இங்க பாருங்க. அதனால தான் தாளிப்புக்கு நெய் யூஸ் பண்றோம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல இந்த மிளகு, சீரகம். இந்த மிளகு வந்து அந்த காரத்தன்மை நமக்கு வேணும். அதே டைம்ல நம்ம வயிறுக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளத்தையும் உருவாக்கக்கூடாது. அதனால நம்ம என்ன பண்ணணும்னா, மிளகு சேர்க்கும்போது, மிளகு வந்து உடம்புக்கு வந்து அந்த காரத்தன்மை குடுக்கும். டேஸ்ட்டுக்கு காரத்தன்மை குடுக்கும். அதே டைம்ல நம்ம வயிறுக்கு வந்து நல்லா குளிர்ச்சி குடுக்கும். அதே மாரி தான் சீரகம் பொடி யூஸ் பண்றோம். சீரக பொடி வந்து நம்ம எல்லாம் சாப்பிட்டு முடிச்ச பிறகு நம்மளோட அ உள்ள உறுப்புகள் எல்லாம் வந்து எல்லாம் சரியாக்குறதுக்கு சீரகம் வந்து ஒரு முக்கியமான ஒரு பொருளா இருக்கு. அந்த மாரி தான் இதில ஒரு ஒரு பொருளும் வந்து ஒரு ஒரு விஷயத்துக்காக யூஸ் பண்றோம். ஸோ வாங்க அப்படியே சமைச்சுட்டே பேசலாம். இப்போ தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? பூண்டு மிளகு சாதம் தேவையான பொருட்கள், வேக வச்ச சாதம் தேவையான அளவு, நெய் 2 டேபிள் ஸ்பூன், மிளகு பொடி 1 டீஸ்பூன், சீரக பொடி 3/4 டீஸ்பூன், கருவேப்பிலை தாளிப்புக்கு தேவையான அளவு, இடிச்ச பூண்டு 15 பல்லு, உப்பு தேவையான அளவு. இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்தாச்சுல்ல. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னா, இந்த நெய் யூஸ் பண்ண போறோம். இந்த நெய் எதுக்காக யூஸ் பண்றோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். நெய் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். நல்ல பசுமை நெய்யா இருந்தா ரொம்ப நல்லது. எருமாட்டு நெய் யூஸ் பண்ண மாட்டாங்க. எருமாட்டு நெய் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ அதில ஃபேட் கன்டென்ட் அதிகமா இருக்கும். அதனால வந்து அத யூஸ் பண்ண மாட்டாங்க. பசு நெய் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ, அதனால பசு நெய் போட்டிருக்கேன். இந்த நெய் போட்ட பிறகு லைட்டா மெல்ட் ஆகுற டைம்ல நம்ம என்ன பண்றோம், இடிச்சு வச்சிருக்க பூண்டு. ஆ இந்த மழை காலத்தில நம்மளுக்கு வந்து கோல்டு பிடிக்குது, இல்ல வேற எதனா உடம்பு வந்து சுறுசுறுப்பா இல்ல, அப்படி இல்ல அந்த டைம்ல வந்து இந்த பூண்டெல்லாம் வந்து எடுத்தா ரொம்ப நல்லது. அதனால தான் நம்ம என்ன பண்றோம், இந்த இடிச்ச பூண்ட இதில யூஸ் பண்றேன். பூண்டு நல்லா தாராளமா யூஸ் பண்ணலாம். அதே டைம்ல இந்த பூண்ட குக் பண்ற பக்குவம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கவனம் தேவை. இந்த இடத்துல அந்த பூண்டு வந்து நல்லா ப்ரவுன் ஆக்கக்கூடாது. அந்த முறுமுறு பக்குவம், இந்த ஃப்ரை பண்ணி எடுத்த கார்லிக் ப்ரவுன் சொல்லுவாங்கல்ல, அதாவது ஃப்ரைடு கார்லிக் சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி இருக்கக்கூடாது. கொஞ்சம் லைட்டா ஒரு வதங்கியிருக்கணும். சாப்பிடும்போது அ மென்னு சாப்பிடுற மாரி இருக்கணும். கொஞ்சம் லைட்டா ஒரு 70 டூ 80% அளவு பக்குவத்துக்கு நீங்க குக் பண்ணி எடுத்துருங்க. நான் இப்ப ரீசென்ட்டா வந்து கும்பகோணம் போயிருந்தேன். கும்பகோணம் போம்போது, அங்க எனக்கு இந்த ரெசிபி சொல்லிக் குடுத்தாங்க. இந்த பூண்டு சாதம் சார் நெறைய வாட்டி பண்ணியாச்சு. இல்ல வேண்டாம் எனக்கு வேண்டாம். வேற எதனா ஒரு ரெசிபி இருந்தா சொல்லுங்க அப்படி கேட்கும்போது, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சார் இந்த பூண்டு சாதம் நீங்க ரெகுலரா பண்ற அந்த பக்குவம் இல்ல. அந்த மசாலா டைப்லாம் இல்ல. இது வந்து உடம்புக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளம் வராம இருக்கிறதுக்கு, குணமாக்குறதுக்கு வந்து ப்ராப்ளம் வந்தாலும், ப்ராப்ளம் வர்றதுக்கு முன்னாடியும் சாப்பிடக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு டிஷ் இது. ஸோ அப்படி சொல்லி சொன்னாங்க. ஸோ அதனால தான் இந்த பூண்ட இந்த இடத்துல போடுறோம். இப்ப இந்த பூண்டு பாருங்க. ஓரளவுக்கு லைட்டா வதங்கி வருதா? ரைஸ போட்டுறேன். அவ்வளோதான். இது கூட கொஞ்சம் பச்சை கருவேப்பில, இந்த ரைஸும் போடலாம். போட்ட உடனே, நம்ம என்ன பண்றோம்னா, இத இப்படி டாஸ் பண்றோம். ஏன் இவ்வளோ உடனே மிக்ஸ் பண்ண சொல்றேன்னா, காரணம் இருக்கு. காரணம் இல்லாம இல்ல. இத மிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அந்த டெம்பரேச்சர் வந்து சூடு தன்மை கம்மியாகும். அப்போ அந்த ரைஸு கீழ இருக்க அந்த பூண்டு பார்த்தீங்களா? அந்த பூண்டு வந்து கலர் மாறாது. அதனால இந்த ரைஸ ஃபர்ஸ்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணிடுறோம். இந்த மாரி மிக்ஸ் பண்ணிட்டு, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம், பெரட்டுறோம். இது ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான். ஆனா ரொம்ப நல்லாருக்கும் வாசம். ஆனா சுட சுட சாப்பிட்டா தான் இதோட வேல்யூ உங்களுக்கு தெரியும். சாப்பிட சாப்பிட, நல்லா இருக்குடா புதுசா இருக்கு. எப்ப பார்த்தாலும் நம்ம வந்து சாம்பார் சாதம், வத்த குழம்பு, காரக்குழம்பு, அப்புறம் வேற எதுனா ஏதேதோ மசாலா போட்டு நம்ம சாப்பிடுறோம். ஒரு நாள் இந்த மாரி ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. ஐ அம் ஷூர் டெஃபினட்டா உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நல்லா சாதம் வெந்துக்கணும். அதான் முக்கியமான விஷயம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம், இந்த மிளகுத்தூள். காரத்துக்கு ஏத்த மாரி மிளகுத்தூளு இதில போடுறோம். அப்புறம் சீரகம் கொஞ்சம் இதில போடுறோம். இந்த மிளகும், சீரகம் வந்து வறுத்த பொடியா இருந்தா தி பெஸ்ட். அதாவது ஏற்கனவே வறுத்து ரெடி பண்ணி பாட்டில்ல வச்சிருப்பாங்க வீட்ல அம்மா. அந்த மாரி எடுத்து யூஸ் பண்ணாதீங்க. நீங்க எப்ப பிரிப்பரேஷன் பண்றீங்களோ, அந்த டைம்ல நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கங்க. நல்லா வாசம் குடுக்கும். இதான் விஷயம் வேற எதுவுமே இல்ல. இப்ப இதெல்லாம் போட்ட பிறகு இத நல்லா மிக்ஸ் பண்றோம்.
மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே சுட சுட எடுத்து சர்வ் பண்ணி பாருங்க. நல்லாருக்கும். அவ்வளோதான். எல்லாத்தையும் போட்டாச்சு. அடுப்பும் ஆஃப் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் இந்த இடத்துல நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு. உப்பு கடைசியா போடுங்க. ஃபர்ஸ்ட்டே போட வேண்டாம். கடைசியா போட்டு மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு தேவையான அளவுக்கு போட்டுடலாம். இந்த மாரி பிரிப்பரேஷன் பண்ணும்போது உப்பு வந்து ஒரு கல் கம்மியா சாப்பிடுறது நல்லது. சில பேர் வந்து உப்பு வந்து அதிகமா சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிடும்போது என்னன்னா, அவங்களுக்கு பிபி இந்த மாரி ப்ராப்ளம் வரதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. உங்க எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் நான் என்னோட இந்த மாரி ஒரு மருத்துவம் உள்ள ஒரு பிரிப்பரேஷன் பண்ணும்போது சால்ட் ஆல்வேஸ் கம்மியா சாப்பிடுறது நல்லது. ரெடியான ரெசிபிய அப்படியே இந்த பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன்.